வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 500 ரூபாய் இன்வெர்டர், ஒரு 200 வாட்ஸ், ஒரு 500 ரூபாய் நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர். இந்த இன்வெர்டரால இந்த 32 இன்ச் டிவி எல்இடி டிவியை ஓட வைக்க முடியுமா? அதுவும் இந்த 15 ஏஹெச் லிப்போ 4 பேட்டரியை வச்சு இதுல கனெக்ஷன் கொடுத்து, இந்த இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்து இதுல வரக்கூடிய அவுட்புட் பவரை வச்சு நம்ம இந்த 32 இன்ச் டிவியை வந்து ஓட வைக்க முடியுமா அப்படிங்கிறத லைவ் டெஸ்ட்டை நம்ம பண்ணி காமிக்கிறோம். இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சோலார் செட்டப் உங்க வீட்டுக்கு அமைக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்வெர்டர்ல இந்த டிவி சப்போர்ட் ஆகுதா, 32 இன்ச் டிவி சப்போர்ட் ஆகுதா, அதுவும் லோ பட்ஜெட் பாருங்க, 200 வாட்ஸ் தான். இது ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் இருக்கும் இந்த இன்வெர்டர். இந்த இன்வெர்டர்ல இந்த 32 இன்ச் டிவியை ஓட வைக்க முடியுமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம லைவ் டெஸ்டா பண்ணி காமிக்கிறோம். பேட்டரி வந்து நம்ம 15 ஏஹெச் லிப்போ 4 நான் சொன்ன மாதிரி லிப்போ 4 பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், நம்ம சோலார் இல்லாம இப்போ டைரக்டா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து செக்அப் மாத்திரம், அதாச்சும் நம்ம இப்போ செக்அப் வந்து இந்த கெப்பாசிட்டி இன்வெர்டர் பேட்டரி இதை வச்சு உங்களுக்கு இந்த டிவி வந்து ஓட வைக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து சோலார் செட்டப்புக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு லைவ் டெஸ்டா நம்ம வந்து இப்போ செஞ்சு காமிக்க போறோம். வாங்க நம்ம நேரா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த இன்வெர்டர் பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டர்ல இருந்து ஆரம்பிச்சிடும். இன்வெர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் கன்வெர்டர். இது வந்து ஒரு டிசி டு டிசி கன்வெர்டர் தான். அதாச்சும் டிசி 12 வோல்ட் இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா அதே டிசி அவுட்புட் வந்து உங்களுக்கு 230 வோல்ட் 240 வோல்ட் அவுட்புட் வந்து டிசியவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியே தரும். இது வந்து ஏசி டு ஏசி இன்வெர்டர் கிடையாது, டிசி டு டிசி இன்வெர்டர் தான். ஆனா டிசி வந்து பூஸ்ட் அப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 யூஎஸ்பி போடுற அந்த மொபைல் சார்ஜிங் போடுற அந்த பின் இருக்கு. அது போக 3 லைட் இருக்கு. அந்த எல்இடி லைட் என்னன்னா ரிவர்ஸ், ஏதாச்சும் நீங்க ஒயரை வந்து பிளஸ் மைனஸ் வந்து நீங்க மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ரிவர்ஸ் அப்படிங்கிற லைட் எரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட் வந்து ஆன், ஏதாச்சும் நீங்க சப்ளை எல்லாம் கரெக்டா கொடுத்து அப்படியே பேட்டரியில இருந்து கனெக்ஷன் கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஆன் அப்படிங்கிற லைட் எரியும். ஓவர்லோட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து ஒரு 150 வாட்ஸ் வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 150 வாட்ஸுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணும்போது ஓவர்லோட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து இதுல எரியும். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க செட்டப் வந்து முன்ன வந்து இதுதான். பின்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஏசி அவுட்புட் எடுக்கக்கூடிய லைன் இருக்கு பாருங்க, 2 பிளக் பாயிண்ட் இருக்கு. இதுல ஏசி அவுட்புட் வரும். அது போக இந்த 2 ஒயர் வந்து பேட்டரியில கொடுக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் 12 வோல்ட் கொடுக்கக்கூடிய பிளஸ் மைனஸ். இவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த இன்வெர்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துரும். ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துரும். பாருங்க, நான் உங்களுக்கு கனெக்ஷன் கடைசியா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவி கனெக்ஷன் கொடுத்து ஓடுதா இல்லையான்னு பாத்துரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இன்வெர்டர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை இப்போ நம்ம இன்வெர்டரில் உள்ள ஸ்க்ரூவை வந்து நம்ம கலட்டுறோம். பாருங்க, நல்ல கட்ட ஸ்க்ரூவா தான் கொடுத்துருக்காங்க, பெருசாலாம் இல்லை. பாருங்க, ஸ்க்ரூ வந்து இவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் வெறும் 500 ரூபா 600 ரூபா தான் இந்த இன்வெர்டர். இந்த 500 ரூபா 600 ரூபாய்க்கு இந்த இன்வெர்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணுது. இப்போ நம்ம அது என்னன்னு பாத்துருவோம், உங்களுக்கு டைரக்ட் டெஸ்டாவும் பாத்துரும். இதுல என்னெல்லாம் ஓடும் என்னெல்லாம் ஓடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கடைசியே சொல்றேன். பாருங்க, நம்ம 4 ஸ்க்ரூவும் கலட்டுறோம். மேக்சிமம் ஸ்க்ரூலாம் கலட்டியாச்சு. இப்போ பாக்ஸை மேலே கலட்ட வேண்டியதான். பாருங்க, இவ்வளவுதான் மொத்த செட்டப்பே இன்வெர்டர்ல. பாருங்க, நான் உள்ள அமைப்புல காமிக்கிறேன். ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு டிசி டு டிசி வந்து பூஸ்ட் பண்ணி அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜாக்கெட் வழியா உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தருது. அது போக வந்து மாஸ்பெட் இருக்கு, ஐசி இருக்கு, அதாச்சும் மாஸ்பெட் டிரான்சிஸ்டரு, அது போக உங்களுக்கு கெப்பாசிட்டரு. அவ்வளவுதான். ஒரு அந்த சர்க்கியூட் சின்ன சர்க்கியூட் போர்டு தான். பாருங்க, ரொம்பவும் பெருசு இல்லை, அந்த சைஸுக்கு தகுந்த ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு தான் உள்ள இருக்கு. இதுல என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சுவிட்ச் வந்து வேலை செய்யலை. இது வந்து கொஞ்சம் ப்ரெஷிங் சரியில்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து கட் பண்ணிட்டு, இதுல உள்ள லைனை கட் பண்ணிட்டு நான் துருவா வந்து அந்த சுவிட்ச் இல்லாம டைரக்டா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல பண்ணல. உள்ள அமைப்பு அவ்வளவுதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், லாக் பண்ணிடுறோம். பாருங்க, ஒரு 500 ரூபா பட்ஜெட்டுக்கு இதை நம்ம ஒரு சோலார் செட்டப் வீடு அமைச்சோம்னா இந்த இன்வெர்டர் ஒரு பெரிய ஒரு வேலையை வந்து நமக்கு வந்து செஞ்சு தரும். ஒரு ஏசி அவுட்புட் ஓடக்கூடிய லோடை வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னோம்ல, உங்களுக்கு என்னென்ன லோடு ஓடும் அப்படின்னா, உங்களுக்கு இதுல எல்இடி சம்மந்தப்பட்ட எல்இடி லைட் எரியும், எல்இடி பல்பு, எல்இடி டியூப் லைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ல வந்து உங்களுக்கு ஏசி ஃபேன் டைரக்டா நம்ம போடக்கூடிய ஏசி ஃபேன் இதுல ஓடாது. பிஎல்டிசி ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, பிஎல்டிசி ஃபேன் இதுல வந்து ஓடும். அதுக்கப்புறம் டிவி, நம்ம சொன்ன இந்த 32 இன்ச்சு டிவி, 32 இன்ச்சு டிவி போட்டாலும் சரிதான், நீங்க 24 இன்ச்சு டிவி எல்இடி டிவி போட்டாலும் சரிதான். பெரிய டிவி போடக்கூடாது. இந்த மாதிரி எல்இடி டைப் டிவி போட்டா உங்களுக்கு வந்து இந்த இன்வெர்டர் வந்து தாராளமா சப்போர்ட் பண்ணும். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், இப்போ லைவ் டெஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன். பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 500 ரூபா பட்ஜெட்ல இந்த இன்வெர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம சோலார் செட்டப் அமைக்க உங்களுக்கு பட்ஜெட் ரீதியா இன்வெர்டர் வந்து செட் பண்ணணும். ஒரு சின்ன இன்வெர்டர் நமக்கு வந்து ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணதுக்கு, அது போக டிவி ஓட வைக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா
டிசி லோட யூஸ் பண்ணி போக ஏசி லோடுக்கு இந்த டிவி இதே மாதிரி யூஸுக்கு வந்து இந்த இன்வெர்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரி எடுத்துக்கிறோம். பேட்டரியில நான் அந்த பிளஸ் மைனஸ்க்கு இந்த பின் வச்சிருக்கேன், அடாப்டர் பின்னு. இதை வந்து பிளஸ் மைனஸ்ல நம்ம லாக் பண்ணிக்கணும் பேட்டரியில. பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன் பாருங்க. பேட்டரி வந்து லிப்போ 4 பேட்டரி, 12.8 வோல்ட், 15 ஏஹெச் பேட்டரி. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி. இது லீட் ஆசிட் பேட்டரியில வந்து இது ஒரு 25 to 30 ஆம்ஸுக்கு இந்த ஒரு 15 ஆம்ஸ் லிப்போ 4 வந்து பவர்ஃபுல்லானது. அதுல வந்து 30 ஆம்ஸ் பவரா இது வந்து ஒரு 15 ஆம்ஸ்ல நமக்கு தரக்கூடியது எஃபெக்டான ஒரு பேட்டரி தான் இந்த லிப்போ 4 பேட்டரி. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுவோம். பிளஸுக்கு சிகப்பு பின் வந்து நம்ம லாக் பண்றோம். பாருங்க, சிகப்பு லாக் பண்ணியாச்சு. மைனஸுக்கு கருப்பு லாக் பண்றோம். கருப்பு லாக் பண்ணியாச்சு. இப்போ 2 பின்னுடைய அந்த ஒயர் இருந்தா இருக்கு. இதை நம்ம இன்வெர்டர்ல அப்படி திருப்பிக்கிட்டு இன்வெர்டர்ல உள்ள பிளஸ்ஸை பேட்டரியினுடைய பிளஸ்ல ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்டர் மைனஸை பேட்டரி பின் மைனஸ் பார்த்தீங்களா, பேட்டரி பின் மைனஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்டர் ஆன் ஆயிட்டு. நான் வந்து உங்களுக்கு இன்வெர்டர்ல டைரக்ட் சப்ளைவா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சுவிட்ச் வேலை செய்யல அப்படின்னு டைரக்டா கொடுத்துருக்கேன். இப்போ இன்வெர்டர் ஆன் ஆயிட்டு பாருங்க. இன்வெர்டர்ல இருந்து ஒரு சத்தம் வரும். இன்வெர்டர் ஆன் ஆயிட்டு அது போக ஆன் அப்படிங்கிற எல்இடி வந்து நமக்கு எரிய ஆரம்பிச்சிருப்பாருங்க. ஆனுங்க எல்இடி எரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அவுட்புட் பவர் வந்துகிட்டு இருக்கு, இன்வெர்டர் கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை வந்து வந்துகிட்டு இருக்கும். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணதுக்காண்டி நம்ம இப்போ டிவியை போட்டு பாத்துறோம். இந்த 500 ரூபாய் இன்வெர்டர், இந்த ஒரு 15 ஏஹெச் பேட்டரி இந்த டிவியை ஓட வைக்கான்னு இப்போ பாத்துறோம். பாருங்க, டிவி ஏசி பின்ன டைரக்டா நம்ம எடுத்து இன்வெர்டருடைய பிளக் பாயிண்ட்ல நம்ம லாக் பண்ணுதோம். லாக் பண்ணியாச்சு. பாருங்க, டிவி ஆன் ஆகிட்டு. டிவி வந்து அகாய் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடையது. அந்த லோகோ வந்து ஆன் ஆகிட்டு. டிவி வந்து இப்போ நமக்கு வந்து ஆன் ஆகிட்டு. இப்போ பாருங்க, நம்ம வந்து மெனுக்குள்ள போவோம். அடுத்து ஹோம் பேஜில் போவோம். பாருங்க, லோட் ஆகட்டும். இப்போ நமக்கு இந்த சின்ன இன்வெர்டர் டிவியை ஆன் பண்ணிட்டு இந்த 15 ஏஹெச் பேட்டரி வச்சு இந்த ஒரு மினி இன்வெர்டர் 500 ரூபாய் இன்வெர்டர் இந்த டிவியை எல்இடி 32 இன்ச்சு டிவியை ஆன் ஆக்கிட்டு பாருங்க. பாருங்க, ஒரு 32 இன்ச்சு டிவி ஆன் ஆயிட்டு. இப்போ நம்ம இதுல வைஃபை கனெக்ஷன் பண்ணி நம்ம வீடியோ எதுனாலும் பாத்துக்கிடலாம். அது போக செட்டப் பாக்ஸ் மாட்டி உங்களுக்கு சேனல் எல்லாமே பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட் நம்ம வந்து லைவா எதுக்கு பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா, சோலார் செட்டப் மினி ஏதாச்சும் ஒரு சின்ன செட்டப் பட்ஜெட் ரீதியாக அமைக்கவங்களுக்கு டிவி அந்த செட்டப்ல ஓட வைக்க முடியுமா, அந்த ஒரு சின்ன செட்டப் இன்வெர்டர் வச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நான் அந்த லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த ஒரு மினி 500 ரூபாய் இன்வெர்டர், மேக்சிமம் ரொம்ப ரேட்லாம் கிடையாது, வெறும் 500 ரூபாய் இன்வெர்டர் இந்த டிவியை ஆன் ஆக்கிட்டு 32 இன்ச்சு எல்இடி டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு பாருங்க. லைவ் டெஸ்ட் ப்ரூஃப் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து அந்த லைனையும் நான் ஒயரையும் நான் உங்களுக்கு வந்து ஏசி ஒயரையும் நான் காமிக்கிறேன். ஏதாச்சும் வேற லைன் வருதான்னு பாருங்க. எதுவுமே வராது உங்களுக்கு. அதையும் நான் டிவில இருந்து வரக்கூடிய அந்த ஏசி லைனை காமிக்கிறேன். ஆன்ல தான் இருக்கு பாருங்க, அந்த வருது பாருங்க. லைவ் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் நீங்க வந்து வேற பின் சைடு ஏதாச்சும் ஒரு லைன் கொடுத்துறீங்க ஓட வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம லைவ் ப்ரூஃபா நம்ம வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து பேக்கப் டைம் நீங்க எவ்வளவுன்னு கேட்கலாம். பேக்கப் டைம் வந்து இந்த பேட்டரியை பொறுத்து மாறும். 15 ஏஹெச் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து பகல் டைம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிவியை ஓட வச்சிரும். நைட்டு டைம் வந்து நம்ம சொல்ல முடியாது. நைட்டு டைம் வந்து அவ்வளவு பேக்கப் இருக்காது. 32 இன்ச்சு டிவிக்கு பதிலாக நீங்க 24 இன்ச்சு டிவியை போட்டீங்கன்னா பேக்கப் டைம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி 15 ஏஹெச் பேட்டரியால முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கோம். 15 ஏஹெச் பேட்டரி பிளஸ் இந்த சின்ன இன்வெர்டரால இந்த டிவியை ஓட வைக்க முடியும் அப்படிங்கிற லைவ் ப்ரூஃப்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்க வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு 40 ஏஹெச் 50 ஏஹெச் பேட்டரியா இந்த பேட்டரியா ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பகல்லையும் நைட்லயும் 32 இன்ச்சு டிவியை அழகா ஃபுல்லா ஓட விட்டுறலாம். உங்களுக்கு இந்த சின்ன செட்டப்பே ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கு. நம்ம சேனலை பொறுத்தளவு சோலார் செட்டப் வீடியோக்கள் பட்ஜெட் ரீதியான வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள ஆட்கள் வந்து அவங்க வந்து கரண்ட் இல்லாத பகுதியில இருந்தாலும், காட்டு பகுதியில கரண்ட் இல்லாத பகுதியில ஒரு கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, ஏதாச்சும் ஒரு பண்ணையில இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், டீப் லைட் போட்டுக்கலாம், ஃபோக்கஸ் லைட் வர உங்களுக்கு 50 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் வர நீங்க இதுல போட்டுக்கலாம் ஏசியில. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளையன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேன் டைரக்ட் ஏசி ஃபேன் வந்து ஓடாது, பிஎல்டிசி ஃபேன் இதுல வந்து ஓடும். அதுக்கப்புறம் எல்இடி டிபி, எல்இடி பல்பு, ஏசி பல்பு எல்லாமே இதுல ஓடும். மேக்சிமம் சின்ன சின்ன லோடு நீங்க வந்து எல்இடி சம்பந்தப்பட்ட லோடுகளை யூஸ் பண்ணா தாராளமாக சப்போர்ட் ஆகும். நன்றி மக்களை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.